வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பத்திரிகையாளர்களின் நலனை பாதுகாக்கும் அரசாக திமுக அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். ஊடகங்களை முடக்கும் வகையில் திமுக அரசு கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்ட பதிவு எண் கொண்ட வாகனங்களுக்கு இ பாஸ் தேவையில்லை என்று போக்குவரத்துத்துறை கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த 3 தினங்களுக்கு 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சிராக் சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பத்திரிகையாளர்களின் நலனை பாதுகாக்கும் அரசாக திமுக அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். உலக பத்திரிகை சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பத்திரிகை சுதந்திரம் முழு அளவில் பேணப்படுவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் பாதிப்பு காலத்தில் செய்தியாளர்களை முன்கள பணியாளர்களாக அறிவித்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் திமுக அரசால் வழங்கப்பட்டதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பத்திரிகையாளர்களின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் திரு மு க ஸ்டாலின் பட்டியலிட்டுள்ளார். திமுக அரசின் முறைகேடுகள் குறித்து செய்திகளை வெளியிடும் ஊடகங்களை முடக்கும் வகையில் கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், பழிவாங்கும் நோக்கில் இதுபோன்ற நடவடிக்கைகளை திமுக அரசு கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். பத்திரிகை சுதந்திரத்தை உறுதி செய்ய திமுக அரசு துணை நிற்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோடை வெயில் அதிகரித்ததன் காரணமாக கோடிக்கணக்கான தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மரத்திற்கு தலா 10,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் மட்டும் 2 கோடிக்கும் கூடுதலான தென்னை மரங்கள் வறட்சி காரணமாக கருக தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எதிர்காலங்களில் இதுபோன்ற நிலை ஏற்படுவதை தடுக்க தேவையான நீர் மேலாண்மை திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலாப் பயணிகள் செல்வதற்கு இ பாஸ் நடைமுறை வரும் 7ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகிறது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து இந்த நடைமுறை அமல்படுத்தப்படுகிறது. நீலகிரி மாவட்ட பதிவு எண் கொண்ட வாகனங்களுக்கு இ பாஸ் தேவையில்லை என்று போக்குவரத்துத்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. வெளி மாவட்டங்களிலிருந்து வாகனங்களை வாங்கி நீலகிரி மாவட்டத்தில் உரிமை மாற்றம் செய்திருப்பவர்கள் அதற்கான சான்றுகளை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சமர்ப்பித்து இ பாஸ் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பள்ளி, கல்லூரிகளில் கல்வி தொடர்பான திரைப்படங்களை திரையிடுவது தொடர்பான கோரிக்கையை பரிசீலிக்கும்படி மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். முன்னதாக தமிழக அரசின் தரப்பில் வரும் கல்வியாண்டில் இதற்கான அனுமதி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கிராமப் பகுதிகளில் காட்டுத் தீயை அணைக்கும் பணி இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நாளைக்குள் தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களான பூம்பாறை வனப்பகுதி, மன்னவனூர் செல்லும் சாலையின் இருபுறங்கள், கூக்கல் வனப்பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 9 நாட்களாக காட்டுத் தீயானது தொடர்ந்து எரிந்து வருகிறது. இந்த தீயை அணைக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெளியூர் பகுதியில் இருந்து 10க்கும் மேற்பட்ட தீயணைப்புத்துறை வாகனங்கள், வருண் தண்ணீர் பீரங்கி 8 வாகனங்களை வரவழைக்கப்பட்டு தீயை அணைத்து வருகின்றன. பூம்பாறை, மன்னவனூர், கூக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 150 ஹெக்டேர் பரப்பளவில் தீயானது எரிந்துள்ளது. இந்த தீயினால் வனவிலங்குகள் உயிரிழக்கவில்லை என்ற தகவலும் கிடைத்துள்ளது. தற்போது வரை சுமார் 80% தீயை அணைத்துள்ளனர். நாளைக்குள் தீ முழுவதும் கட்டுப்படுத்தப்படும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். காட்டு தீ தொடர்வதால் இன்றும் இந்த மலை கிராமங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல 3வது நாளாக மாவட்ட ஆட்சியர் தடை விதித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கம் அடுத்த 3 தினங்களுக்கு 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அடுத்த ஒரு 3 நிமிடங்களுக்கு தமிழகத்தின் உள் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸும், வட உள் தமிழக மாவட்டங்களில் இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகமாக பதிவாகக்கூடும். வெப்ப அலையை பொறுத்தவரையில் மே 6ஆம் தேதி வரை வட உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை நிலவக்கூடும்.
அடுத்து வரும் 5 தினங்களுக்கு உள் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கோடை மழை பெய்யக்கூடும். மேலும் மே 7ஆம் தேதி நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. கோடை மழை பொறுத்தவரையில் கடந்த மார்ச் 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில் இயல்பு மழையானது 6 சென்டிமீட்டர், பெய்துள்ள மழையின் அளவு 1 சென்டிமீட்டர், 74% இயல்பை விட குறைவு. கோடைமழை பருவமழை மாதிரி ஒரு லோ பிரஷர் இருக்கக்கூடிய மழை கிடையாது. அது வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸ்டெபிலிட்டி பொறுத்து இருக்கு, மாய்ஸ்சர் கன்வர்ஜென்ஸ் பொறுத்து இருக்கு. இதெல்லாம் பொறுத்து பகல் நேரத்துக்கு மேல கன்வர்ஜென்ஸ் உருவாகி கன்வெக்ஷன் டெவலப் ஆகி அப்படிதான் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். இதற்கிடையே வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதன் காரணமாக வேலூர் மாவட்டத்தில் சிறு குறு வியாபாரிகளின் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வேலூர் மாவட்டத்தில் கோடை வெயில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக 100 டிகிரி முதல் 110 டிகிரி வரை தினமும் வெப்பத்தின் அளவு உயர்ந்து கொண்டே இருப்பதால் பகல் 12 மணி முதல் மாலை வரை மாவட்டத்தில் அதிக அளவு வெயில் காணப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மாலைகளில் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகின்றன. கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக அதிகபட்சமாக வேலூரில் 110 டிகிரி வரை வெயில் பதிவாகியுள்ளது. இந்த வெயிலின் காரணமாக பொதுமக்கள் வெளியில் வராமல் இருப்பதால் சிறு வியாபாரிகளுக்கு வியாபாரம் இல்லாமல் வருமானமின்றி மிகுந்த பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். வேலூரிலிருந்து மோகன். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்கள் இளநீர், நுங்கு, தர்பூசணி உள்ளிட்ட இயற்கை உணவுப் பொருட்களை உட்கொண்டு வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாமக்கல் மாவட்டத்தில் இதுவரை இல்லாத வகையில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு கோடை வெயில் கொளுத்தி வருகிறது. மேலும் வெப்ப அலையின் தாக்கமும் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் சாலைகளில் செல்வதை பெருமளவில் குறைத்துக் கொண்டுள்ளனர். வெப்ப அலை மற்றும் கோடை வெயில் காரணமாக உடல் சோர்வை போக்கிக் கொள்ள இயற்கை உணவுப் பொருட்களான இளநீர், நுங்கு, கரும்புச்சாறு, கம்மங்கூழ், தர்பூசணி ஆகியவற்றை சாப்பிட்டு வருகின்றனர். இப்பொருட்களை விற்பனை செய்யும் கடைகளில் வியாபாரம் அதிகரித்துள்ளது. பொதுமக்கள் கடைகளில் சாப்பிட்டும் வீடுகளுக்கு வாங்கியும் செல்கின்றனர். உடலில் நீர்ச்சத்தை குறையாமல் பாதுகாத்துக் கொண்டு வெப்ப அலைகளிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதாக நாமக்கலைச் சேர்ந்த பொதுமக்கள் கூறுகின்றனர். வரலாறு காணாத வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக வெயில் அதிகரித்துள்ளதால் தங்கள் உடலை பாதுகாத்துக் கொள்வதோடு இயற்கையை பாதுகாக்க மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற சுற்றுச்சூழல் சார்ந்த எண்ணமும் மேம்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கண்ணன். கோவையில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து சந்திப்பில் வாகன ஓட்டிகள் நிழலில் நிற்கும் வகையில் சோதனை முயற்சியாக பச்சை நிற வலைகள் கொண்டு மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கோயம்புத்தூர் மாநகரில் இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் அதிக அளவில் பதிவாகி வருகிறது. கடும் வெயிலில் வாகன ஓட்டிகள் செல்லும் போது நிழலில் இளைப்பாற கோவை மாநகர பகுதியான கவுண்டம்பாளையம் போக்குவரத்து சந்திப்பில் சோதனை அடிப்படையில் தற்காலிக பச்சை நிற வலைகள் கொண்டு மேற்கூரைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சி வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இதே மாதிரியான பச்சை நிற மேற்கூரைகளை கோவை மாநகரில் உள்ள மற்ற பகுதிகளிலும் அமைக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து கோவை மாநகர காவல்துறையின் ஒப்புதல் பெற்று மாநகராட்சி சார்பில் முக்கிய போக்குவரத்து சந்திப்புகளில் வாகன ஓட்டிகள் நிழலில் நிற்கும் வகையில் பச்சை நிற மேற்கூரைகள் தற்காலிகமாக அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என கோவை மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன். மாவட்டச் செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பள்ளி வாகனங்கள் அரசு விதிகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி சரையு கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கை விரல்கள் ஒட்டி பிறந்த குழந்தைக்கு முதல் முறையாக அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சிறைச்சாலைகளில் அடிப்படை வசதிகள் குறித்து முதன்மை நீதிபதி திரு குமரகுரு, ஆட்சியர் திரு விஷ்ணுச்சந்திரன், காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சந்தீஷ் ஆகியோர் இன்று ஆய்வு செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனியார் பள்ளி வாகனங்களின் தரம் குறித்து வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் பொறுப்பு வகிக்கும் திரு வெங்கட்ரமணி இன்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சிராக் சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12, 14-21, 21-10 என்ற செட் கணக்கில் மொரீஷியஸின் ஜார்ஜஸ் ஜூலியன் பாலை வென்றார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் குட்டி மற்றும் பூனம் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பத்திரிகையாளர்களின் நலனை பாதுகாக்கும் அரசாக திமுக அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். ஊடகங்களை முடக்கும் வகையில் திமுக அரசு கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி
பழனிசாமி தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்ட பதிவு எண் கொண்ட வாகனங்களுக்கு இ பாஸ் தேவையில்லை என்று போக்குவரத்துத்துறை கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த 3 தினங்களுக்கு 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சிராக் சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.